ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து நம்ம சீட்ஸ்லாம் வந்து போட போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். நான் க்ளீன் பண்ணுற வீடியோ எல்லாமே போட்டிருந்தேன். இப்போ வந்து மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டு இப்போ வந்து கீரை என் பையன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து விட்டா. என் பையனை தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு போட சொல்லுவோம். போன டைம் அவன் தான் போட்டான். அதேமாதிரி இந்த டைமும் என் பையனே போட சொல்லிவிட்டு நானும் ஃபஸ்ட்டு சீடு போட்டேன். அதாவது கீரையோட சீட் போட்டேன். 2வது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதை தான். இது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறனால நான் வந்து ஒரு பாரில் வந்து 4 செடி இருக்கிற மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். 2 போட்டாலே போதும். உங்களுக்கு 4 3ன்னு போட்டோம்னா ரொம்ப அடர்த்தியாக வரும். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறனால இது போதும். அதனால் இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டுக்கிட்டு இருக்கேன். போன டைம் போட்ட கத்திரிக்காய் தான் இங்கே இருக்குது. மீதி எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே பறித்து சாப்பிட்டு எல்லாமே அழிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். போன டைம் நான் வந்து போடலை உங்களுக்கு வீடியோ. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறனால நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் இப்போது அவங்களுக்கும் வெண்டைக்காய் விதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து விவசாயம் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒன்று. நானும் விவசாயத்துக்கு தான் படிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வராது. வீட்டில் இருந்து எல்லாமே விவசாயம் போட்ட கை அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. இது வந்து பார்த்திங்கன்னா சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லலாம். கொத்தவரங்காயும் சொல்லலாம். இந்த வாட்டி சீனி அவரைக்காய் போடுவோன்னு சொல்லிட்டு வாங்கி போடுறேன். போன டைம் வந்து போடலை. நல்லா சாரல் இருக்குது. இது வந்து இனி மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ இந்த டைமில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எங்கள் அப்பா வந்து சீனி அவரைக்காய் போடுறாங்க. அதாவது ஒரு பாரை நான் சொன்ன மாதிரி 4 தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறத வச்சு. இது வந்து கத்திரிக்காய். இது வந்து கத்திரி கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்காய். இப்போ முன்னாடி இருக்கிறது வந்து ஒயிட் கலர் இருக்குது. ஆனால் நிறைய காய் பறித்தேன். கத்திரிக்காய் வந்து இந்த வாட்டி போதுன்ற அளவுக்கு பறித்தோம். ஆனால் நிறைய வந்து உங்களுக்கு ஆடு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இனி ஆடுலாம் வராது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.